நமக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம லேபில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபயர்வால் வாங்குனீங்கன்னா, அந்த ஃபயர்வால் வழியா எப்படி இன்டர்நெட் கனெக்ஷனை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேசிக் கான்ஃபிகரேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பட் நான் அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த லேபே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ செஞ்சு பார்க்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபயர்வாலை புதுசாக வாங்குனீங்கன்னா, அதை எப்படியெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த லேபை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபயர்வாலை சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபயர்வால் நம்ம கம்பெனிக்கு சூட்டபிளா இருக்குமா, இருக்காதா? எதையெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு ஃபயர்வாலை வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உள்ளுக்க போவோம். அதுக்கப்புறம் நான் சில டீட்டெயில் வந்து கேட்குறேன். அது அவங்க அருண் அவங்களுக்கு முன்னாடி தெரியும். அ உங்களுக்கு வினோத் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அத பத்தி நான் பெருசா சொல்லல. அப்படி இல்லைன்னா, நான் அதையும் உங்களுக்கு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க உங்க சைடுல வந்து 100F அப்படிங்கிற ஃபயர்வால் இருக்கு அப்படிங்கிறதுனால சொன்னதுனால, நான் அத ஒரு டேட்டா ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட்ல என்னென்னன்னு நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இது ஆக்சுவலா வந்து 100F அப்படிங்கிற ஃபயர்வாலோட ஸ்பெக்க வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல நீங்க பார்க்கும்போது என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரூபுட் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. IPS 2.6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால் 1.6 அப்புறம் த்ரெட் ப்ரொடெக்ஷன் 1 Gbps அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் கீழே போகிறோம். ஆக்சுவலாக இவங்களோட வெப்சைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஷீட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து திருப்பி வந்து ரெண்டு ஃபயர்வாலை கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இந்த ஃபயர்வால்க்கு என்ன இருக்குது அப்படின்னா, கன்சோல் போர்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட் இருக்குது. ப்ளஸ் என்ன இருக்குது அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது, டிஎம்சி போர்ட் அப்படிங்கிறது இருக்குது, வேன் போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதுனா என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போவோம். ஒரு டிவைஸை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிவைஸ்க்கு என்ன இருக்கணும்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கணும். ஒரு டிவைஸ்க்கு ஐபி அட்ரஸே இல்லை அப்படின்னா, நீங்கள் கன்சோல் போர்ட் அப்படிங்கிற போர்ட்டை யூஸ் பண்ணி அந்த டிவைஸ்க்குள்ளே நீங்கள் போக முடியும். ஒன்று. ஸோ அப்போ கன்சோல் போர்ட் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ்க்கு இருக்குது அப்படின்னா, அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அந்த டிவைஸ்க்கு ஐபி அட்ரஸ் தேவையில்லை. ஐபி அட்ரஸே இல்லாமல் நீங்கள் ஆக்சுவலாக எதுலேருந்து அக்சஸ் பண்ண போகிறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் பாருங்களேன், அதுக்கும் ஐபி அட்ரஸ் தேவையில்லை. இந்த டிவைஸ்க்கும் ஐபி அட்ரஸ் தேவையில்லை. நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த FortiGateக்குள்ளே உங்களால் போக முடியும். ஓகே. அடுத்து மேனேஜ்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸ்க்கு மேனேஜ்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா, அந்த போர்ட்டுக்கு அந்த கம்பெனியே வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. FortiGate ஃபயர்வாலோட மேனேஜ்மெண்ட் போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னா 192.168.1.99. அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த 3 டீட்டெயில் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. ஒரு நிமிஷம். அடுத்து இங்கே வந்து டிஎம்சி போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இது நம்ம உள்ளுக்க போயில கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். டிஎம்சி போர்ட் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்டுக்கு நீங்கள் வந்து செக்யூரிட்டி ப்ரொஃபைல் வந்து அப்ளை பண்ணுவீங்க. இந்த போர்ட் வழியாக வர்ற டிராஃபிக்கை எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஏதாவது த்ரெட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஒரு டிவைஸ்க்கு டிஎம்சி போர்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் அவங்களே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஆல்ரெடி வந்து நீங்கள் பாலிசியை எழுதாமல் அந்த போர்ட் வந்து மோஸ்ட் செக்யூராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க இதில். அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 2 டெடிகேட்டடான வேன் போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, போர்ட் நம்பர் 1லையும் போர்ட் நம்பர் 2லையும் 2 இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா, 2 இன்டர்நெட் கனெக்ஷனையும் நீங்கள் வேன் 1லையும் வேன் 2லையும் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஒருவேளை நம்ம கம்பெனி இன்னும் பெரிய கம்பெனி அப்படின்னா 4 இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, லேன் போர்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போர்ட்டையும் வேன் போர்ட்டாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, HA போர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபயர்வால் வந்து கொஞ்சம் ஹை எண்ட் ஃபயர்வால் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுக்குமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, டெடிகேட்டட் போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக்காக வாங்குகிற ஃபயர்வால்
40F அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும், 60Fன்னு ஆரம்பிக்கும். அதில் என்ன பார்த்தோம்னா இதுக்கு டெடிகேட்டட் போர்ட் இருக்குமா இருக்காதான்ங்கிறது தெரியாது. உள்ளுக்க போயில நம்ம ஒவ்வொரு போர்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம், டிஎம்சி போர்ட் அப்படின்னா மோஸ்ட் செக்யூர் போர்ட். வேன் போர்ட் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்க போகிறீங்க. ஹச்ஏ போர்ட் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம். நம்ம என்ன செய்வோம்னா 2 ஃபயர்வால் நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஃபயர்வாலையும் இந்த ஹச்ஏ போர்ட்டில் அட்டாச் பண்ணுவோம். ஒரு ஃபயர்வால் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஃபயர்வால் வந்து ரன் ஆகும். அதுக்காக இந்த யூஸ் பண்ணுறது இந்த ஹச்ஏ போர்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா லேன் போர்ட். ஸோ இங்கே இருக்கிற இந்த லேன் போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா RJ45 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலான லேன் கேபிளை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் இந்த போர்ட்டில். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்இ போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஹார்ட்வேரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஹார்ட்வேர் வந்து ஆக்சுவலாக என்னென்ன போர்ட் இருக்குது, நமக்கு அந்த போர்ட் எத்தனை போர்ட் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபயர்வால் வாங்கும்போது ஆக்சுவலாக இந்த வெப்சைட் ஒன்று இருக்குது, போர்ட்டிகேட் ப்ராடக்ட் கம்பேரிசன் டூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் எல்லா டிவைஸையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 2 டிவைஸ்க்குள்ளே கம்பேரிசனை பார்த்துட்டு எது நமக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போர்ட்டிகேட் 100F அப்படிங்கிறதுல நம்ம எடுக்கிறோம். இதில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால் த்ரூபுட் அப்படிங்கிறது 1.6 Gbps ஸ்பீடில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. த்ரெட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 1 Gbps, அதுக்கப்புறம் SSL அப்படிங்கிறது 1 Gbps அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த த்ரூபுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்சி அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் த்ரூபுட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம். நம்மளோட சிஸ்டம் நடுவில் மல்டிபிள் டிவைஸ் இருக்கலாம். நம்ம யாரோட கனெக்டில் இருக்கோம் அப்படின்னா இன்டர்நெட்டோட கனெக்டில் இருக்கோம். இன்டர்நெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூபோட சர்வர் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. யூடியூப் சர்வர். இப்போ நான் என்ன செய்கிறேன், என்னோட ப்ரௌசரில் youtube.com அப்படின்னு நான் போடுறேன் பாருங்களேன். போட்டதும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் வந்து யூடியூப் சர்வருக்கு போகும். யூடியூப் சர்வர் வந்து நான் கொடுத்த ரெக்வெஸ்ட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. அது எனக்கு இங்கே வந்து அந்த ப்ரௌசரில் அந்த வீடியோ ஓப்பன் ஆகுது பாருங்களேன், அதுக்கான டைமுக்கு பேர் தான் லேட்டன்சி. ஸோ அப்போ லேட்டன்சி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். அதாவது லேட்டன்சியோட டூரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதாவது நம்மளோட நெட்வொர்க்கிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். லேட்டன்சி நம்பர் வந்து குறைய குறைய, டியூரேஷன் வந்து குறைய குறைய ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, இப்போ ஆக்சுவலாக இது சர்வர், இந்த சர்வர் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுது. இப்போ இந்த யூடியூபோட வீடியோஸ்னால் வச்சுருக்காங்க பாருங்களேன், இது எல்லாம் இந்த வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த வீடியோஸ்னால் யாராவது கேட்டால் கொடுக்குறதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த சர்வர் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனுக்கு போகும். அந்த அப்ளிகேஷன் வந்து திருப்பி என்ன செய்யும், அந்த சர்வருக்கு ரிப்ளை பண்ணும். சர்வர் திருப்பி நமக்கு என்ன செய்யும், கொடுக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன் இருக்குது பாருங்களேன், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த சர்வருக்கு ரிப்ளை பண்ணுது அப்படிங்கிறதே த்ரூபுட். இந்த சர்வருக்காக இருக்கலாம் அல்லது நமக்காக இருக்கலாம். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா நமக்கு வர ரிசல்ட்டும் ஸ்லோவாக தான் வரும். இங்கே அதே தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NGFW அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர்வால்குள்ளே பாலிசி எழுதுவோம். நமக்கு ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் அக்சஸ் பண்ணணும், இல்லை அக்சஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாலிசி எழுதுறீங்கன்னா அந்த பாலிசி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ரன் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த NGFGயோட ஸ்பீடோட கால்குலேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி ப்ரொஃபைல் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆன்டிவைரஸ் எவ்வளோ ஸ்பீடில் வந்து நமக்கு வந்து ரிப்ளை பண்ணும், ஸ்பைவர் எவ்வளோ நேரத்தில் ரிப்ளை பண்ணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதோட மீனிங். ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூபுட் அப்படிங்கிறதோட நம்பர் இருக்குது பாருங்களேன், அதாவது டூரேஷன் இருக்குது பாருங்களேன், அது நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக பெஸ்ட் ஃபயர்வாலாக இருக்கும். லேட்டன்சி வந்து கம்மியாக கம்மியாக அதுவும் பெஸ்ட் ஃபயர்வாலாக இருக்கும். இது ஆப்போசிட்டாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட நெட்வொர்க் எல்லாம் ஸ்லோவாக நடக்கும்.
இப்போ கம்பல்சரியா நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, வாங்கும்போது டிவைஸ் வாங்கும்போது, இதுக்கான த்ரூபுட்னா என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து கன்கரண்ட் செஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. கன்கரண்ட் செஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் youtube.com அப்படின்னு போடுறேன்னா, எனக்கு யூடியூபோட பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா, அது வந்து ஒரு செஷன். இப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வீடியோஸ்னா நெறைய அடுத்தடுத்து வரும்போது, மல்டிபிள் செஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே வரும். இதே மாரி நம்ம ஒரு 1000 பேர் நம்ம வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரே டயத்துல எவ்வளவு செஷன வந்து இதனால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் ஒண்ணு இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு நியூ செஷனா எத்தனை வரையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து இவ்வளவு செஷன வந்து சப்போர்ட் பண்ணும். புதுசா இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா, நான் youtube.com போட்டேன். அது வந்து ஒரு செஷன். அது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்து facebook.com அப்படின்னு போடுறேன்னா, அது செகண்ட் செஷன். இது மாரி நியூ செஷன ஒரு செகண்டுக்கு எத்தன செஷன் வரையும் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60,000 வரையும் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபிஎன் டனல்ஸ். நீங்க வந்து நம்ம விபிஎன் கான்செப்ட் வரும்போது பார்ப்போம். எவ்வளோ டனல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2500 அதாவது 2500 சைட்ட வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மீனிங் இத பொறுத்தவரையும். ஓகே. அப்புறம் லேட்டன்சி அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 5 மியூ செகண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியானது. நமக்கு லேட்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப குறைய குறைய இது வந்து பெஸ்ட் ஃபயர்வால் அப்படிங்கிறது மீனிங். அதுக்கப்புறம் 1 ஜிபிபிஎஸ்ல 26 போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டேட்டா ஷீட்ட பார்க்கும்போது அதுல கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. நம்ம இதுல வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிருவோம். 10 ஜிபிபிஎஸ் போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 போர்ட் குடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃபைபர் போர்ட், எஸ்எஃப்இ போர்ட். ஓகே. அப்ப நீங்க ஒரு டிவைஸ் வாங்கும்போது, இந்த டிவைஸ் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத இத ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிற போறோம். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து இந்த லேப நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நமக்கு என்னென்னன்னா தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்ப ரெடி பண்ண போறதே என்ன அப்படின்னா, நீங்க ஃபயர்வால உங்க கம்பெனிக்கு நீங்க புதுசா வாங்குறீங்க அப்படின்னா, நமக்கு அதுக்குள்ள தெரியுது, தெரியல. எடுத்ததும் அந்த ஃபயர்வால இன்டர்நெட்டோட அட்டாச் பண்ணி எல்லா பேருக்கும் இன்டர்நெட் குடுக்குற வேலைய நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு இன்டர்நெட்ல வொர்க் பண்ண வேண்டிய வேலை இருந்தா வொர்க் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஸ்டாப் பண்ண வேண்டிய வேலை இருந்தா, அத பின்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிற போறோம். ஸோ, நம்மளோட ஜாப் என்ன அப்படின்னா, இன்டர்நெட்ட அக்சஸ் பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி குடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்க நெட்வொர்க்க வந்து எப்படி ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க ரெடி பண்ணணும். அது ஒன் பை ஒன்னா போவோம். என்னென்ன டேட்டானா நீங்க கலெக்ட் பண்ணா பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்க கம்பெனிக்கு வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எத்தன டைப்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாட்டிக். மேக்ஸிமம் கம்பெனி வந்து ஸ்டாட்டிக்கா வாங்குவாங்க. ஸ்டாட்டிக்கா எப்ப எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இன்னொன்னு வந்து டிஹெச்சிசிபி, இன்னொன்னு வந்து ட்ரிபிள் பிஓஇ. இந்த டிஹெச்சிசிபி, ட்ரிபிள் பிஓஇ அப்படிங்கிறது மேக்ஸிமம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு வாங்குற கனெக்ஷனா இருக்கும். இல்ல ஸ்மால் ஆஃபீஸ்ல இருக்கும். இல்ல சில கம்பெனிஸுமே என்ன செஞ்சுக்கிருவாங்கன்னா, ட்ரிபிள் பிஓஇ அப்படிங்கிறது நம்ம வாங்கிக்கிருவாங்க. ஸோ இந்த மாரி இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கும்போது, இதுல ஐஎஸ்பி வந்து நமக்கு சில சமயம் சில டீட்டெயில்ஸ் குடுக்கலாம், குடுக்காம போகலாம். எப்ப எல்லாம் நமக்கு சில டீட்டெயில் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குற இன்டர்நெட் கனெக்ஷன் ட்ரிபிள் பிஓஇ கனெக்ஷனா இருந்தா, நீங்க வந்து எனக்கு ட்ரிபிள் பிஓஇ கனெக்ஷனா குடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்க. ஆக்சுவலா நான் இப்ப என்னோட வீட்டுக்கு நான் வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேங்களேன். ஐஎஸ்பி எனக்கு வந்து டிஹெச்சிசிபி அல்லது ட்ரிபிள் பிஓஇ இதுல எது அவங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கோ அந்த கனெக்ஷன எனக்கு வந்து அட்டாச் பண்ணி குடுத்துட்டு போயிருவாங்க. டிஹெச்சிபி கனெக்ஷன் அவங்க குடுத்தாங்கன்னா, எனக்கு எந்த டீட்டெயிலுமே எனக்கு சொல்ல மாட்டாங்க அவங்க. ட்ரிபிள் பிஓஇ அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் குடுத்தாங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு யூசர் நேமும், பாஸ்வேர்டும் எனக்கு குடுப்பாங்க. நான் இப்ப என்னோட வீட்ல அந்த வைஃபை ரவுட்டர் வச்சிருக்கேன்னா, இந்த வைஃபை ரவுட்டருக்குள்ள எப்படி உள்ளுக்க நீங்க வந்து போகணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுவாங்க. போனதுக்கப்புறம் இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட எந்த இடத்துல அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுவாங்க. இது நம்ம கேட்டா சொல்லுவாங்க. கேட்கல அப்படின்னா, இவங்களே அட்டாச் பண்ணி இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் குடுத்து, இன்டர்நெட் கனெக்ட்ட எடுத்து, நீங்க எந்த போர்ட்ல இருந்து கேபிள் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஓகே. ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது எப்பன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஐஎஸ்பிட்ட இருந்து எனக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும்னு சொல்லி நம்ம பே பண்ணி நம்ம வந்து வாங்குவோம். என்ன காரணத்துக்காக நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து விபிஎன்
அல்லது சில இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம நார்மல் நெட்வொர்க்கை தாண்டி சில வேலையை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரியாக என்ன வேணும்னா ஸ்டாட்டிக் ஐபி அப்படிங்கிறது வேணும். ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷனை நீங்கள் ஆக்சுவலாக ஒரு டிவைஸில் கொண்டு வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அந்த டிவைஸில் என்னென்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரவுட் அப்படிங்கிற ஒரு ரவுட் எழுதணும், பாலிசி எழுதணும், நேட் அப்படிங்கிறது எழுதணும். நீங்கள் வாங்கியிருக்கிற கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன், இன்டர்நெட் கனெக்ஷன், அது ஸ்டாட்டிக்காக இருந்தால், ஸ்டாட்டிக் ஐபியாக இருந்தால், ஒருவேளை டிஹெச்சிபி ஐபியாக இருந்தால் நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி நேட். இந்த டிஃபால்ட் ரவுட் நீங்கள் எழுத தேவையில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிஃபால்ட் ரவுட் அப்படின்னா என்னன்னு தெரியும், நேட் அப்படின்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம உள்ளுக்க கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு. வினோத் ப்ரோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா விட்டுருவோம். எக்ஸ்பிளைன் ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ், இன்னொன்று வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ். பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னா ஐஎஸ்பி, நம்ம யார் இன்டர்நெட்டில் வாங்குறோமோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி, வீடு, இதில் இருக்கிற டிவைஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு ரூல் என்ன எழுதியிருக்காங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க் பப்ளிக்குள்ளே வரக்கூடாது, பப்ளிக் நெட்வொர்க் ப்ரைவேட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதே ரூல். ஆனால் நம்ம ஆக்சுவலாக நம்ம வீட்டில் நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஐபி அட்ரஸ் எப்படி இருக்குன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக இருக்கும். நம்ம பப்ளிக் இன்டர்நெட்டுக்குள்ளே போய்தான் நமக்கு தேவையானதை எடுக்கிறோம். பட் ரூல் படி என்ன அப்படின்னா நம்ம அவங்களுக்குள்ளே போகக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ செகண்ட் அடுத்து வரோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபயர்வால், ஒரு நெட்வொர்க் டிவைஸ். இப்போ இந்த நெட்வொர்க் டிவைஸ்க்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ட்டுக்கும் நான் வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக இந்த ஃபயர்வால் எடுத்துக்கிறேங்க. இந்த ஃபயர்வாலில் 4 போர்ட் இருக்குது, 4 போர்ட்டுக்கு நான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா இந்த ஃபயர்வாலில் 4 நெட்வொர்க்கை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஒரு நெட்வொர்க் வந்து 1.1.1.0, ஒரு நெட்வொர்க் 192.168.10.0, 20.0, 30.0. அப்போனா இந்த ஃபயர்வால் என்ன செய்யும் அப்படின்னா இந்த 4 நெட்வொர்க்கில் யார் இருந்தாலும் அவங்கள வந்து இந்த ஃபயர்வால்னால ரீச் பண்ண வைக்க முடியும் இப்போதைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 டாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, 20 அப்படிங்கிறதுல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. நீங்கள் நினச்சா என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 ரீச் பண்ண முடியும், 20லேருந்து 10 நீங்கள் ரீச் பண்ண முடியும். இங்கே எப்படி ரீச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்வால் என்ன செய்யும்னா ரவுட்டிங் டேபிள் அப்படிங்கிற ஒரு டேபிளை மெயின்டைன் பண்ணும். நீங்கள் ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது அது ரவுட்டிங் டேபிளில் போய் அட்டாச் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு சிஸ்டம் வந்து அதாவது இந்த 10 டாட் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் 20 டாட் அப்படிங்கிற கம்ப்யூட்டரை ரீச் பண்ணும்போது அது எங்கே போகும் அப்படின்னா அந்த ரவுட்டிங் டேபிளுக்கு தான் போகும். அந்த ரவுட்டிங் டேபிளில் 20 அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா ஃபயர்வால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா இந்த 20 நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த போர்ட் வழியாக போகணும் அப்படிங்கிறத அதை சொல்லணும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ரீச் ஆயிரும். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக ஒரு நெட்வொர்க் டிவைஸில் ரவுட்டிங் டேபிளில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ரவுட்டிங் டேபிளில் இல்லாத இன்ஃபர்மேஷனை உங்களால் ரீச் பண்ண முடியாது. அப்போ உங்களால் யாரை மட்டும்தான் ரீச் பண்ண முடியும்னா உங்கள் கம்பெனிக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க் டிவைஸ் இருக்குது பாருங்களேன், அதை மட்டும்தான் நீங்கள் ரீச் பண்ண முடியும். இப்போ யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னா இருக்காங்க பாருங்களேன், அவங்கன்னா எங்கே இருப்பாங்க, இன்டர்நெட்டை தாண்டி இருக்காங்க அல்லது இன்டர்நெட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ யூடியூபோட ஐபி அட்ரஸ் நானாக சும்மா போகிறேன் இந்த இடத்துல, இதோட ஐபி அட்ரஸ் 8ன்னு வச்சுக்கிறோம், இதோட ஐபி அட்ரஸ் வந்து 9 வச்சுக்கிறோம், ஃபேஸ்புக்கோடது. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, அவரோட ப்ரௌசரில் யூடியூப்.com அப்படின்னு போட்டார்னா நேராக இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபயர்வால்குள்ளே வரும். ஃபயர்வாலோட ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணோம். ரவுட்டிங் டேபிளில் 8.8.8.8 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது பாதை இருக்கா அப்படிங்கிறத இதை செக் பண்ணால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா உங்கள் ஃபயர்வாலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த ஃபயர்வால்ல என்னென்ன நெட்வொர்க் இருக்கோ அது மட்டும் தான் இருக்குமே தவிர, அத தாண்டி இருக்கிற நெட்வொர்க் இருக்காது. அப்ப என்ன செய்யாது அப்படின்னா, YouTubeக்கு போகாது அங்கே. அத நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டிஃபால்ட் ரவுட் அப்படிங்கிற ஒரு ரவுட் எழுதுவோம். அந்த ரவுட்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஃபயர்வால்ல ரவுட்டிங் டேபிள் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கு பாருங்களேன். அதுல என்ன இருக்கு? 1 அப்படிங்கிற நெட்வொர்க், 10, 20, 30, 40 சாரி 4 நெட்வொர்க் இருக்கு. இந்த டிஃபால்ட் ரவுட்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தரு ஒரு டெஸ்டினேஷன ரீச் பண்றதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறாரு. டெஸ்டினேஷன் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு வந்து 8. ஒருத்தர் வந்து ஆக்சுவலா யாரு இவர் வந்து 8.8.8 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ பிங் பண்றாரு. பிங் பண்ணும்போது ஃபயர்வால் வந்து தன்னோட ரவுட்டிங் டேபிள செக் பண்ணும்போது, அந்த ரவுட்டிங் டேபிள்ல டெஸ்டினேஷனோட ஐபி அட்ரஸ் இல்ல அப்படின்னா, அந்த டிராஃபிக்க நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி விட்டுருவோம். "நீ இந்த பக்கமா போ" அப்படின்னு சொல்லிருவோம். அவருக்கு அத ரீச் பண்ண தெரிஞ்சா என்ன செய்வார்ன்னா, அவரு ரீச் பண்ணி நமக்கு வந்து ஆன்ஸர் குடுப்பாரு. எங்கே மூவ் பண்ணி விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்ட்ட இருந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தோமோ, அந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ்க்கு நம்ம மூவ் பண்ணி விட்டுருவோம். அதாவது நம்மளோட ரவுட்டிங் டேபிள்ல இல்லாத இன்ஃபர்மேஷன யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன நம்ம எங்கே சென்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலா ஏர்டெல்லோடது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ரவுட்டரோட இந்த ஐபி அட்ரஸ்க்கு அந்த டிராஃபிக்க நம்ம அனுப்பி விட்டுருவோம். ஏர்டெல் ரவுட்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பப்ளிக்கா யார் யார்னா இருக்காங்களோ, கூகுளோ யாருக்கோ யார வேணாலும் அவங்கனால ரீச் பண்ண முடியும். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்கள ரீச் பண்ணி நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ, அப்படி எழுதுற ஒரு ரவுட்டுக்கு பேரு தான் டிஃபால்ட் ரவுட். அந்த டிஃபால்ட் ரவுட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ்க்கு எல்லாமே 0ன்னு இருக்கும். சப்நெட் மாஸ்க் எல்லாமே 0ன்னு இருக்கும். நீங்க ஒரு ரவுட் எழுதும்போது, அதுல ஐபி அட்ரஸும், சப்நெட் மாஸ்க்கும் கம்ப்ளீட்டா 0வா இருந்தா, அதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் ரவுட். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ரவுட்டிங் டேபிள்ல இல்லாத ஐபி அட்ரஸ், இந்த ரவுட்டிங் டேபிள்ல இல்லாத சப்நெட் மாஸ்க். அப்படி இருந்தா அந்த டிராஃபிக்க எங்க வந்து மூவ் பண்ணி விடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க டிஃபால்ட் ரவுட் எழுதிட்டீங்களா? ஆக்சுவலா இவர் என்ன செய்றாரு? 8.8.8 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ ரீச் பண்றாரு. அந்த டிராஃபிக் இந்த ஃபயர்வால்குள்ள போகுது. ஃபயர்வால் தன்னோட ரவுட்டிங் டேபிள்ல பாக்குது. 8 அப்படிங்கிறது ரவுட்டிங் டேபிள்ல இல்ல. உடனே அந்த டிராஃபிக்க எங்க அனுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அனுப்பும். இவர் உடனே என்ன செஞ்சுருவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த டிராஃபிக்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாரு. ஏன் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து வேன். வேன்னா என்னன்னா பப்ளிக். நம்ம யாரு அப்படின்னா பிரைவேட். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் நெட்வொர்க் வந்து பப்ளிக்குள்ள போ முடியாது. பப்ளிக் நெட்வொர்க் வந்து பிரைவேட்குள்ள போ முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் நம்ம போர்ட்ல இருக்கிற பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு பாருங்களேன். அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ ரீச் பண்ணதும், நம்மளோட பப்ளிக் ஐபி அட்ரஸா அது மாறிக்கும். அந்த NAT அப்படிங்கிறத நீங்க எனேபிள் பண்ணலைன்னா மாறாது. அப்ப என்னன்னா, இந்த 20.12 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் 1.1.1.2 அப்படிங்கிற ஐபி அட்ரஸா மாறி, இ நமக்கு பதிலா இவர் என்ன செய்வாரு அப்படின்னா, இவர்ட்ட போய் எனக்கு வந்து 8 வந்து பிங் பண்ணு அப்படிங்கிற மாரி இவர்ட்ட போய் கேட்பாரு. அவர் என்ன செக் பண்ணுவாரு அப்படின்னா, வந்திருக்கிறது பிரைவேட்டா, பப்ளிக்கா அப்படிங்கிற அந்த ஐபி அட்ரஸ செக் பண்ணுவாரு. பப்ளிக் ஐபி அட்ரஸா இருந்தா, அந்த 8 போய் ரீச் பண்ணி, திருப்பி உங்களுக்கு வந்து என்ன செய்வாரு, ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ இதுதான் டிஃபால்ட் ரவுட். சாரி டிஃபால்ட் ரவுட்ல NAT. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரவுட்டர், ஃபயர்வால் இவங்க 2 பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு ரவுட்டர். ரவுட்டர நீங்க என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் நெட்வொர்க்க கம்யூனிகேஷன் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ரவுட்டர்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அதோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.10.10. அடுத்து நமக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்கு. 192.168.20.10. இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க். உங்களுக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ பத்தி தெரியும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து சிம்பிளா சொல்றதே உங்களுக்கு வந்து புரியும். அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கு அத வந்து அடுத்து ஒரு கிளாஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம் ஐபி அட்ரஸ். இப்போதைக்கு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் 192.168.10 அப்படிங்கிற டிஜிட் இருக்கு பாருங்களேன். 192.168.20.10. நீங்க இந்த ஐபி அட்ரஸ் குடுக்கும்போது, அதுக்கு கீழ என்ன செய்யும்னா, சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிறது ஒண்ணு அசைன் பண்ணிக்கிட்டே வரும்.
நமக்கு ஐபி அட்ரஸ் முக்கியம் கிடையாது. இந்த சப்நெட் மாஸ்க் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா ஒரு ஐபி அட்ரஸ் வந்து சேம் நெட்வொர்க்ல இருக்கா, டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 255 அப்படிங்கிற இடத்துல இருக்கு பாருங்களேன். இந்த நம்பரை கம்பேர் பண்ணணும் 2 சைடும். இப்போ 2 பேருக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2 பேர்ட்டுமே 192 இருக்கு. 2 பேருக்குமே கம்பேர் பண்ணோம்னா 168 இருக்கு. 2 பேருக்குமே கம்பேர் பண்ணும்போது இங்க 10 இங்க 20, அதாவது 255ங்கிற இடத்துல வேல்யூ வந்து மாறுச்சு அப்படின்னா டிஃபரெண்ட் நெட்வொர்க். இந்த டிஃபரெண்ட் நெட்வொர்க்கை நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ண வைக்கணும்னா ரவுட்டரை யூஸ் பண்ணுவீங்க. ரவுட்டரில் இந்த போர்ட்டுக்கும் இந்த போர்ட்டுக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம அசைன் பண்ணுவோம். அதாவது இந்த நெட்வொர்க்கை அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்களேன், இதே ரேஞ்சில் ஒரு ஐபி அட்ரஸ் இந்த பக்கம் அசைன் பண்ணுவோம். இதே ரேஞ்சில் ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம இந்த பக்கம் அசைன் பண்ணுவோம். ரவுட்டர் ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் பண்ண வச்சிடும். பட் ஃபயர்வால் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் பண்ண வைக்காது. ஏன் கம்யூனிகேஷன் பண்ண வைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால்குள்ள அவங்க டிஃபால்ட்டாக ஒரு ரூல் எழுதியிருப்பாங்க. அந்த ரூலை நீங்கள் டெலீட் பண்ண முடியாது. என்ன செய்யும் அப்படின்னா, ஃபயர்வால் வந்து அதாவது இப்போ 10 அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்கு பாருங்களேன், இந்த போர்ட்டை ரீச் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, டிஃபால்ட்டாக ஒன்று வந்து ஒரு பாலிசி எழுதியிருப்பாங்க. அந்த பாலிசியில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, போர்ட் நம்பர் 4 வந்து போர்ட் நம்பர் 3யோட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது. போர்ட் நம்பர் 3, அதாவது ஒரு போர்ட் வந்து இன்னொரு போர்ட்டோட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூல் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, போர்ட் நம்பர் 3 வந்து போர்ட் நம்பர் 4ஓட கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரூல் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டிஃபரெண்ட் நெட்வொர்க்கை கம்யூனிகேஷன் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் இன்டர்நெட்டை கொண்டு வரணும் அப்படின்னா டிஃபால்ட் ரவுட் அப்படின்னு எழுதணும். டிஃபால்ட் ரவுட்னா என்னன்னு தெரியும்னா, இப்போ இவருக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், இவர் போர்ட் நம்பர் 2ல இருக்காரு. இவர் எங்கே போனாதான் இன்டர்நெட்டுக்கு போக முடியும், போர்ட் நம்பர் 1க்கு போனாதான் இன்டர்நெட்டுக்கு போக முடியும். ஸோ அப்போ நீங்கள் போர்ட் நம்பர் 2லேருந்து போர்ட் நம்பர் 1க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், பாலிசி எழுதணும். அப்படியே அவர் போனாலும் நம்ம போகிற ஐபி அட்ரஸ் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸாக இருக்கும். அவரை இவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார். அதனால நம்ம என்ன செய்யணும், நேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து கிடைக்கும். இதை நம்ம இன்னைக்கு வந்து எப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ப்ராப்பரான வே வந்து என்ன ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் இந்த நேட் அப்படிங்கிறதுல எத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேட் இருக்குது, ஒவ்வொன்றையும் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக இது வந்து நம்ம லேபில் உள்ள இந்த ஃபயர்வால். நீங்கள் அதாவது இதுவும் வந்து ஆக்சுவலாக ரியல் ஃபயர்வால் தான். இப்போ நீங்கள் ரியல் டைமில் ஒரு ஃபயர்வால் வாங்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா, மேனேஜ்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். போர்ட்டிகேட்டுக்கு என்ன இல்லை அப்படின்னா, இந்த ஃபயர்வாலுக்கு மேனேஜ்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரே ஒரு இடத்த மட்டும் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிறோன்னா, நான் இந்த ஃபயர்வாலை ஆன் பண்ணுறேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரீன் காட்டுது பாருங்களேன். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஒரு கம்ப்யூட்டராக எடுத்துக்கிறோங்க. இந்த ஃபயர்வாலுக்கு கன்சோல் போர்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட் இருக்குது. அந்த கன்சோல் போர்ட் வழியாக நான் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணி இந்த சிஸ்டமில் இந்த ஃபயர்வாலோட வியூவை பார்க்குறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் நம்பர் 2 இருக்குது பாருங்களேன். இந்த போர்ட் நம்பர் 2க்கு நான் என்ன செய்ய போகிறேன், மேனுவலாக ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போகிறேன். நான் இங்கே ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னால் என்ன செய்ய முடியும்னா, இந்த கம்ப்யூட்டர் இருக்குது பாருங்களேன், கீழே இருக்க இந்த 3 கம்ப்யூட்டரில் யாரோ ஒருத்தர்ட்ட இருந்து இந்த ஃபயர்வாலை நான் கிராஃபிக்கல் வியூவில் எடுக்க முடியும். இப்போ நான் பண்ண போகிற ஆப்ஷனை நீங்கள் ரியல் டைமில் பண்ண தேவையே இல்லை. புதுசாக வாங்கும்போது மட்டும். நீங்கள் புதுசாக வாங்குனீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் போர்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஐபி அட்ரஸ் இருந்தால் நீங்கள் ஐபி அட்ரஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் போர்ட் இல்லாதனால நம்ம கன்சோல் கேபிள் வழியாக இந்த ஃபயர்வாலுக்குள்ளே லாகின் பண்ணுறோம். யூசர் நேம் அப்படிங்கிறது அட்மின், பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இங்கே வந்து இதுவும் அட்மின். சரி, இந்த ஃபயர்வாலுக்கு என்னன்னா blank பாஸ்வேர்டு. ரியல் டைம்லையும் blank பாஸ்வேர்டு தான். யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்லை, அப்படியே என்டர் கொடுத்துருங்க. இப்போ நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்கிறாங்க. நான் அட்மின் அப்படிங்கிறத கொடுத்துறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த 4 இன்டர்ஃபேஸில் ஒரு இன்டர்ஃபேஸை நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா, கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஒரு இன்டர்ஃபேஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதுக்கான கமாண்ட் வந்து கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் எந்த இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம் அல்லது போர்ட்னு சொல்லலாம். எந்த இன்டர்ஃபேஸை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, போர்ட் நம்பர் 2 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை எடுக்க போகிறோம். எடிட்
அதாவது அந்த போர்ட்டை எடிட் பண்ண போகிறோம். போர்ட் நம்பர் 2. இப்போ நான் அந்த போர்ட் நம்பர் 2க்குள்ள நான் உள்ளே வந்துட்டேன். அந்த போர்ட் நம்பர் 2க்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போகிறேன். அதுக்கு கமாண்ட் வந்து செட் ஐபி 192.168.20.1. அதுக்கான சப்நெட் மாஸ்க். இப்போ நான் இந்த ஐபி அட்ரஸை அசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபயர்வாலை நான் கிராஃபிக்கல் வியூவில் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஒரு ப்ரௌசர் வழியாக தான் எடுக்க முடியும். அதாவது இப்போ இந்த பிசியில் இருந்து இந்த ஃபயர்வாலை நான் அக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த பிசியில் கூகுள் குரோமை நான் யூஸ் பண்ணணும். கூகுள் குரோமை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌசரை யூஸ் பண்ணாலே நீங்கள் என்ன செய்யணும், ஹச்டிடிபிஓ அல்லது ஹச்டிடிபிஎஸ் அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணாதே உங்களுக்கு என்ன செய்யும், அந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த போர்ட்டில் ஹச்டிடிபிஎஸ் அப்படிங்கிற 2 சர்வீஸை நீங்கள் எனேபிள் பண்ணணும். இந்த சர்வீஸை நீங்கள் எனேபிள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ப்ரௌசர் வழியாக இந்த ஃபயர்வாலை எடுக்க முடியாது. அப்புறம் நீங்கள் கனெக்டிவிட்டியை செக் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன செய்வீங்கன்னா, பிங், அதாவது இந்த போர்ட்டுக்கும் நமக்கு இந்த பிசிக்கு வந்து கனெக்டிவிட்டி ஒரே இந்த போர்ட்டுக்கும் இந்த பிசிக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன செய்வோம், பிங் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ இந்த பிங் அப்படிங்கிற சர்வீஸை நீங்கள் எனேபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க அப்படின்னா, சில சமயம் அதாவது 80% வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கிராஃபிக்கல் வியூவை யூஸ் பண்ணுவோம். 20% என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணுவோம். கமாண்ட் லைனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்வாலை கிராஃபிக்கல் வியூவில் எடுக்காமல் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா டெல்நெட் அல்லது எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி எடுக்கலாம். ரியல் டைமில் டெல்நெட்டை யூஸ் பண்ணக்கூடாது, எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால், இந்த சர்வீஸ், இந்த 4 சர்வீஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த போர்ட்டுக்கு வந்து எனேபிள் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு சர்வீஸை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் வந்து செட் அலோ அக்சஸ் பிங் ஹச்டிடிபிஎஸ் ஹச்டிடிபி எஸ்எஸ்ஹெச். பிங் வந்து நீங்கள் பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரணுமா வேணாமாங்கிறதுக்கு பிங் அப்படிங்கிற சர்வீஸை எனேபிள் பண்ணுறோம். நீங்கள் கிராஃபிக்கல் வியூவில் எடுக்கணும்னா இந்த 2 போர்ட்டு எனேபிளில் இருக்கணும், சாரி 2 போர்ட்டும் எனேபிளில் இருக்கணும். நீங்கள் கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் வந்து இருக்கணும். ஓகே, எண்ட். ஸோ இதுவரை நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க பாருங்களேன், இது வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா எண்ட் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் சேவ் ஆகும், அது வரையும் இது சேவ் ஆகாது. ஓகே, இன்னி நமக்கு என்ன தேவையில்லைன்னா இந்த கன்சோல் கேபிள் வழியாக எடுத்துருக்கிற இந்த பிசி நமக்கு தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போர்ட் நம்பர் 2ல் கனெக்ட் ஆகிருக்க யாரோ இந்த 3 பிசியில் ஒரு பிசியை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இதில் 20.10 அப்படிங்கிற இந்த பிசியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிசிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கிடுவோம். இந்த பிசிக்கு நம்ம கொடுக்க போகிற ஐபி அட்ரஸ் 192.168.20.10. டிஃபால்ட் கேட்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிசி நம்ம ஃபயர்வாலோட அட்டாச் பண்ணியிருக்கும் போது இந்த ஃபயர்வாலோட போர்ட்டு கொடுத்த ஐபி அட்ரஸை நம்ம டிஃபால்ட் கேட்வே அப்படிங்கிற இடத்துல அசைன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இந்த பிசிக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வர் வேணும். இப்போதைக்கு நம்மகிட்ட டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிறது நம்ம கம்பெனிக்குள்ளே இல்லை. அதனால நம்ம யாரை யூஸ் பண்ணிக்கிற போகிறோம் அப்படின்னா கூகுளோட டிஎன்எஸ் சர்வரை நம்ம யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறோம். இதை நம்ம உள்ளுக்க லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடுவோம்னா இந்த லிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கிறோம். இது முடிய போகுது.